பருப்பு கீரை மசியல் செய்யலாம். பருப்பு கீரையை இது நல்லா கழுவிட்டு பொடியை கட் பண்ணிக்கலாம். பருப்பு கீரை மசியலுக்கு பருப்பு கழிஞ்சி வச்சுருக்கோம், இது ஊற்றிக்கலாம். ஒரு பூண்டு ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ கொத்தவரங்காய் வெந்துடுச்சு, இனி தாளிச்சிடலாம். பருப்பு கீரை மசியல் தாளித்து விடலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வேவிட்டு இப்போ கீரை போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கீரை வெந்த வைக்கும் பிறகு பருப்பு போட்டுக்கலாம். கீரை வெந்துடுச்சு, நம்ம பருப்பு ஊற்றிடலாம். பருப்பு கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் எடுத்துடலாம். ரசம் தாளிச்சுடலாம். கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு பூண்டு, ரசப்பொடி, புளி, தக்காளி, இதில் புளி, தக்காளி, பருப்பு தண்ணி எல்லாம் ஒட்டுக்கா கலக்கி வச்சுருக்குறோம். மல்லித்தலை போட்டுக்கலாம். இன்றைக்கு மதிய சமையல் பருப்பு கீரை கூட்டு, கொத்தவரங்காய் பொரியல், பருப்பு ரசம்.